சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகானது நாம் சிந்திக்குபவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சாரு முதல்வர் விஜய் அவர்கள். அது ஆறுதல் கூறக்கூடிய ஒரு நிகழ்வு, ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. குறிப்பாக அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு பணி நியமன ஆணை வழங்குற ஒரு நிகழ்வு. அப்படி இருந்தாலுமே கூட அது முற்றிலுமாக அரசியல் நிகழ்வாகவும் வரக்கூடிய இடைத்தேர்தலை ஒட்டி வரக்கூடிய ஒரு பிரச்சாரமாகத்தான் அது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இப்ப அதை ஒட்டி சில கேள்விகளும் இன்னைக்கு எழுந்திருக்கு. குறிப்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஒரு விஷயத்த வைகோ எப்படி சொன்னாரோ அதே பாணியில இன்னைக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக எங்களை அவங்க அப்ரோச் பண்ணாங்க, அதாவது தாவேகா தங்களை அப்ரோச் பண்ணதாகவும் அது எங்களுக்கு பிடித்திருந்தது, அதனால நாங்க வந்திருக்கோம், தாவேகா கூட்டணிக்கு, தாவேகா கட்சிக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு புறம் மேடையில யாரு பேர அரசியல் பண்ணணும், எனக்கு என்ன தேவை இருக்கு, மக்கள் என்னிடம் இருக்கிறப்போ, மக்கள் என் பக்கம் இருக்கிறப்ப நான் ஏன் பேர அரசியல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் முற்றிலும் மாறாக ஒரு பக்கம் வைகோ அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார், இன்றைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வு நம்ம எப்படி பார்க்கிறது, நீங்க எப்படி பார்க்கிறீங்க? விஜய் நடத்துவதற்கு பெயர் குதிரை பேரம் தான். அது இல்லை என்று அவரும் வைகோ போன்றவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தாலுமே கூட குதிரை பேரத்தை தான் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது தமிழ்நாடு முழுமைக்கும் அறிந்த ஒரு செய்தி. இல்லை என்று சொன்னால் பல கோடிகள் செலவு செய்து வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் திடீரென ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் போய் ஐக்கியமாவதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? தாவேகாவினுடைய கொள்கை ஈடுபாடு, தாவேகா தலைவர் மீதான அந்த அன்பு, ஈர்ப்பு, அப்படியெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இது முழுக்க முழுக்க கமர்ஷியலாக பேசப்பட்டு, விலை கொடுக்கப்பட்டு பர்ச்சேஸ் பண்ற ஒரு நடவடிக்கை தான். நான் எம்எல்ஏக்கள் கொள்முதலில் ஈடுபடுகிறேன் என்று ஓடு மாட்டிக்கொள்ளாத குறையாகத்தான் பனையூர் பங்களா வெளிப்படுகிறது, பனையூர் தாவேகாவினுடைய அலுவலகம் செயல்படுகிறது என்றுதான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்க, நான் ஏன் பேரம் பேச போறேன்னா, மக்கள் உங்க பக்கம் இருந்தா 150 சீட்டு ஜெயிச்சிருக்கணும் சார். நீங்க எத்தனை சீட்டு ஜெயிச்சிங்க? அறுதி பெரும்பான்மையே உங்களுக்கு கிடைக்கலன்றதுதானே உண்மை. நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா ஏதோ ஒரு பெரிய அலை வீசி விட்டதாகவும், அந்த அலையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது போலவும், அது உங்களுக்கான அலை என்பது போலவும் நீங்கள் பேசுகிறீர்கள் அல்லவா? அது உண்மையிலேயே உங்களுக்கான அலையாக இருந்திருந்தால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சட்டப்பேரவை அமையவே இல்லையே. இது முதல் முறையாக அமைந்திருக்கிறதே. 2006 கலைஞருக்கு அப்படி ஒரு சட்டப்பேரவை அமைந்தது, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் கலைஞர் அந்த அரசு எப்படி கொண்டு செலுத்தினார்? இப்படியா விலை பேசி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக விலைக்கு வாங்கினார்? இல்லையே. ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே விலை பேசுகிற நடவடிக்கையில் ஈடுபட்டு ஒரு மொத்த கொள்முதல்னு சொல்லுவாங்க, ஹோல்சேல் பர்ச்சேஸ்பாங்கல்ல, அந்த மாதிரி அதிமுகவுல ஒரு ஹோல்சேல் பர்ச்சேஸ் நடந்துகிட்டு இருக்கு உங்களுடைய ஆட்சியில. அதற்கு சாட்சி பகிர்ந்தவர் உங்களுக்கு முன்னால் இந்த மேடையில் பேசியவர் கரூர் விஜயபாஸ்கர். எங்களை அப்ரோச் பண்ணாங்க, அந்த அப்ரோச் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நாங்க தாவேகாவுல சேர்ந்தோம். அந்த அப்ரோச் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன? அது அந்த அப்ரோச் பணம் கொடுத்தார்கள் அல்லது பதவி தருவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள், அது எங்களுக்கு பிடித்திருந்தது என்பதுதானே பொருள். இல்லை என்று சொன்னால் அந்த அப்ரோச்சுக்கு அர்த்தம் என்ன என்பதை விஜயபாஸ்கர் தெளிவுபடுத்துவாரா? வைகோவாது பல்ட்டி அடிச்சாரு, இல்ல விஜய் என்கிட்ட சொல்லல, நான் தான் விஜய் கிட்ட சொன்னேன். விஜய் உங்களிடம் சொன்னாலும் தப்புதான், நீங்க விஜயிடம் சொன்னாலும் தப்புதான். அதை விஜய் ஆமோதிச்சாரா இல்லையா? முதலமைச்சர் எப்படி ஆமோதிக்க முடியுங்கிற கேள்வி இருக்கலாம். அந்த மாதிரி விஜயபாஸ்கர் ஒரு விளக்கத்தையாவது கொடுத்து தொலைக்க வேண்டும். என்ன அப்ரோச் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன், அந்த அப்ரோச்சுக்கு பின்னால் இருந்த செய்தி என்ன என்பதையாவது இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தும். விஜய் நடத்துவது முழுக்க முழுக்க குதிரை பேரம் தான். குதிரை பேரத்தின் வழியாகத்தான் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று விஜய் நம்புகிறார். இப்போதும் விலை பேசிக்கொண்டே இருக்கிறார்களே, விலை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், நிறுத்திய பாடே இல்லையே. கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துக் கொண்டு, தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மொத்தமாக ஒரு விலையை பேசி எல்லோரையும் விளைத்து விட வேண்டும், திமுகவிலிருந்து விளைத்து விட வேண்டும், அதிமுகவிலிருந்து விளைத்து விட வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணப்பாட்டில் தான் அவர் வெளிப்படுகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அண்ணன் திருமாவே ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தார். என்ன சொன்னாரு? ஒரு பிரதான ஊடகத்தினுடைய டிபேட்ல உட்கார்ந்து ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கிறத நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம்னு சொன்னேன் இல்லையா? ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம்னா என்ன பொருள்? அப்ப ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்து கொண்டிருந்ததாக பொருள் இல்லையா? அப்ப இவ்வளவு பேரும் சொன்னதற்கு பிறகும் குதிரை பேரம் நான் செய்யலன்னு விஜய் சொல்றாருன்னா, விஜய் எதன் பொருட்டு நம்புவது? எதன் பொருட்டு இந்த ராஜினாமாக்களை கணக்கில் கொள்வது? எதன் பொருட்டு இந்த அதிமுகவை கபலீகரம் செய்கிற நடவடிக்கையை பார்ப்பது?
எல்லாமும் விலை பேசப்பட்டதுதான். எல்லோருக்கும் விலை வைத்திருக்கிறார் விஜய். அந்த விலைக்கு ஏற்றவாறு அவர்களை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார், அதாவது கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக உருவாகிட்டாரு அவர். இந்த பாணியை கையில் எடுத்திருப்பதன் மூலமாக ஒரு திறம்பட்ட ஒரு அரசியல்வாதியாக, நிஜ அரசியல்வாதியாக அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எந்த பாணி? இந்த குதிரை பேரம் பேசுற பாணி நிஜ அரசியல்வாதியினுடைய முகமா? இது கேவலத்தினுடைய முகம், இது குரூரத்தினுடைய முகம், ஜனநாயகத்தை சிதைப்பதனுடைய முகம். இது எப்படி அரசியல்வாதியினுடைய முகமாக இருக்க முடியும்? யார் அந்த அரசியல்வாதி? இப்படிப்பட்ட அரசியல்வாதி சொல்லுங்க. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு அரசியல்வாதி நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? ஜெயலலிதா விலை பேசினாரா? கலைஞர் விலை பேசினாரா? எம்ஜிஆர் விலை பேசினாரா? அண்ணா விலை பேசினாரா? காமராஜர் விலை பேசினாரா? எடப்பாடி பழனிசாமியாவது விலை பேசினாரா? எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர்ல பேசினதை சொல்லக்கூடாது. அது தன்னுடைய உட்கட்சி விவகாரம் என்று நீங்கள் அதை முடித்துக் கொள்ளணும். ஏன் அப்படின்னா, எந்த சட்டமன்ற உறுப்பினரையும் அதிமுக இருந்து காங்கிரஸ்ல இருந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணல. எந்த சட்டமன்ற உறுப்பினரையும் வேறு கட்சிகளிலிருந்து அவர் அழைத்து வரல. தன்னுடைய கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அவருக்கு ஏற்றவாறு சில சலுகைகளை, பணத்தை கொடுத்து அவரிடத்துல தக்க வைத்துக் கொண்டார். இப்ப விஜய் அதை செஞ்சாருன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப விஜய் அதை செஞ்சாருன்னா அதுக்கு குதிரை பேரம்னு சொல்ல மாட்டாங்க. குதிரை பேரம் என்பது என்ன? நீங்க அதை தானே புரிஞ்சுக்கணும். கொல்லைப்புற வழியாக நடத்துவதுதான் குதிரை பேரம். முதல்ல குதிரை பேரம்னா என்னன்னு ஒரு புரிதல் தேவைப்படுது இல்ல? இங்க இது வரைக்கும் யாருமே பேரம் பேசல. குதிரை பேரம் என்றால் என்ன? அரபு நாடுகளிலிருந்து போர் யுக்திகளுக்காக அழைத்து வரப்பட்ட குதிரைகள், அதை தன்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள் அல்லது பணக்காரர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்துல சோழ மன்னர்கள் கொடுத்து வைத்தார்கள். அந்த கொடுத்து வைத்தவர்களிடம் போய் அப்ரோச் பண்ணி அந்த குதிரையை வாங்கிட்டு போயிட்டான் எதிரி நாட்டுக்காரன். வாங்கிட்டு போய் அந்த போர்ல வலுவிளக்க செஞ்சான். அதுதான் அந்த குதிரை பேரம்னு பொருள் வந்தது. இப்ப இவர் பண்றதுக்கு பேரு குதிரை பேரம். ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட மக்கள், இசக்கி சுப்பையாவுக்கு அம்பாசமுத்திரத்துல, அவர்களை விலை பேசி வாங்கிட்டீங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? மதுராந்தகத்துல மரகதம் குமரவேலு, அந்த பக்கம் சத்யபாமா, விராலிமலையில விஜயபாஸ்கர், கரூர்ல விஜயபாஸ்கர், அப்புறம் திமு ராஜேந்திரன், இங்க நம்ம கடையநல்லூர்ல விலை பேசுனீங்க, மசியல, அவர் மடியல, வைகோ தான் புரோக்கர் அதுக்கு. சீர்காழி செந்தில் செல்வன், வைகோ தான் புரோக்கர் அதுக்கு, விலை படியல. அப்ப இதுக்கெல்லாம் பேர் என்ன? இதுக்கெல்லாம் பேர் குதிரை பேரம் தானே. அப்போ அரசியல்வாதியாக அவர் வந்து விட்டார்னா, இப்படிப்பட்ட அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்ற. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அரசியல்வாதியை பார்த்ததில்லை. இனிமேலும் தமிழ்நாட்டுக்கு அந்த அரசியல்வாதி வேணாம். இது வடநாட்டு பாணி, இது பாஜக பாணி. இந்த பாணியில் செய்கிற அரசியல் இங்க வேண்டான்றான். கால்களில் போட்டு மிதிக்க வேண்டிய அரசியல் இந்த அரசியல். இது அரசியல்வாதியாக மாறியதற்கான அடையாளம்னு சொன்னா இது கேவலத்தின் உச்சம். தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேராபத்து வந்து விட்டதாகத்தான் பொருள் கொள்ளணும். கூட்டணி கட்சிகள் எப்ப வேண்டுமானாலும் எது வேணாலும் பேசலாம். கூட்டணி கட்சிகள் பல கருத்துக்களை சொல்றாங்க. அது ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துது, ஒரு களங்கத்தை ஏற்படுத்துது, ஒரு டிஸ்டர்பன்ஸை உருவாக்குதுன்றப்போ தன்னை சிறப்படுத்திக் கொள்ள வேணும். தன்னை எந்த விதத்திலும் யாரு இல்லைனாலும் ஆட்சி நடத்த முடியும்ன்ற ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்றதுனால இந்த அரசியலை அவர் கையெடுத்துக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுதுல. எப்படி சார் நியாயம் கற்பிக்க முடியும்? இந்த விலை பேசுகிற நடவடிக்கைக்கு எப்படி நியாயம் கற்பிக்க முடியும்? மக்கள் உங்கள் பக்கம் இருந்தால், கூட்டணி கட்சிகள் அவ்வப்போது உங்களை மிரட்டுகிற துணியில் பேசினால், கூட்டணி கட்சிகள் பேசுவதில் உங்களுக்கு முழு உடன்பாடு இல்லை என்று சொன்னால், இந்த கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் விலகி செல்லும் என்று சொன்னால், நீங்கள் தேர்தலை சந்திக்க வேண்டியதுதானே. மக்கள் உங்கள் பக்கம் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்களே, தேர்தலை சந்திப்பதற்கு உங்களுக்கு எது பயமாக நிற்கிறது? முன்னால் தேர்தல் சந்திப்பதை நீங்கள் எது கொண்டு தடுக்கிறீர்கள்? எது கொண்டு தடுக்கப்படுகிறீர்கள்? அது அப்படிதான் கேட்கணும். எது கொண்டு தடுக்கிறீர்கள் இல்லை, எது கொண்டு தடுக்கப்படுகிறீர்கள்? யார் உங்களை தடுப்பது? தேர்தல் வேணாம், இந்த வேலையை நம்ம வேற மாதிரி பார்த்துக்கலாம்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அந்த அட்வைசரி கமிட்டி யார்? அதை சொல்லுங்க முதல்ல. அது எப்படி சரியான அணுகுமுறை? இடைத்தேர்தலை வச்சு வெளுத்து விடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றாருல்ல. இடைத்தேர்தல் எப்படி சார் வந்துச்சு? அதை சொல்லுங்க சார். இடைத்தேர்தல் வச்சு வெளுத்துருவோம். நான் கேட்கிறேன், இப்போ விராலிமலையில போய் என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? விராலிமலையில என்ன சொல்லி நீங்க வாக்கு சேகரிக்க போவீங்க? விஜய் என்ன சொல்லுவாரு? அதிமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க, அவர் ராஜினாமா பண்ண வச்சு என் கட்சியில சேர்த்துட்டேன், இப்ப என் கட்சி சார்பா அவர் நிக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பீங்களா? மக்கள் என்ன பைத்தியக்காரர்கள் என்று நினைத்து விட்டீர்களா? மக்கள் என்ன அறிவிலிகள் என்று நினைத்து விட்டீர்களா? என்ன சார் நியாயம் அது? இடைத்தேர்தலை வச்சு யார செஞ்சு விடுறது? விலை பேசி வாங்கிய உங்களை தான் சார் செஞ்சு விடணும். நீங்க யார செஞ்சு விடுங்கன்றீங்க? அயோக்கியத்தனம் இல்ல அது. விலை பேசி வாங்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வச்சு செஞ்சு விட்டுருங்கன்னு நீங்க மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு எந்த
முகத்தை வைத்துக் கொண்டு வருகிறீர்கள். உடம்பில் ரத்தம் ஓடுகிறதா, சாக்கடை ஓடுகிறதா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் செய்து விட்டீர்கள். இதற்கு முன்பு நடைந்திராத ஒரு பேரம் சார் இது. அயோக்கியத்தனத்தின் உச்சம், அசிங்கத்தின் உச்சம் இது. அதை செய்து முடிச்சுட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இடைத்தேர்தலில் வச்சு செஞ்சு விட்டுருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கல, ஃப்ளோர் டெஸ்ட்ல வெற்றி பெற்றுட்டீங்க, ஆட்சியை கொண்டு செலுத்துங்க. எப்போது உங்களுக்கு அடுத்த ஃப்ளோர் டெஸ்ட் வருதோ ஃப்ளோர் டெஸ்ட்ல நிரூபிக்க முடியல, தேர்தலை சந்திங்க சார். அதான் சார் ஜனநாயகத்துக்கு உண்டான மரியாதை. அதுதான் சார் ஒரு தலைவராக உருவெடுப்பதற்கான அடையாளம். அதை விட்டுட்டு பாஜக பாணியில கொல்லைப்புற வழியாக அரச கையில வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களே, இது என்ன மாதிரியான நடவடிக்கை? இது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இது தப்புன்னு நீங்க நினைக்கவே இல்லையா? ஆக மோசமான முன்னுதாரணத்தை விஜய் தமிழ்நாட்டில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை காலம் கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வித்து காட்டும். ஆனா கூட்டணி கட்சிகள் பேராதரவு கொடுக்கறாங்க. இப்ப வந்து திருமாவளவன் அவர்களே வந்து வெளிப்படையாக சொல்கிறார், மாணிக்கம் தாக்கூர் உடன் இருக்கிறார், எல்லாரும் வச்சுக்கிட்டு சொல்றாங்க, ஏன் பாஜகவை விஜய் அவர்கள் எதிர்க்கணும்? நாங்க எதிர்க்கிறோமே, நாங்க எதிர்க்கிறத அவர் வந்து தடுக்கலையே, என்டார்ஸ் பண்றதான் அர்த்தம். அப்படி இருக்கப்ப நீங்க ஏன் வந்து அவரை பேசணும் சொல்றீங்க? லெஸ் டாக் மோர் ஒர்க்ன்றதா அவருடைய ஸ்டைலாக இருக்கு அப்படின்னு திருமாவளவன் அவர்களே சொல்றாரு. மாணிக்கம் தாக்கூர் 5 நிமிஷம் பேசுறதுக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னு சிரித்துட்டு சொல்றாரு. அப்ப கூட்டணி கட்சிகள் தவிர்க்க வலுவாக தானே இருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க. இதுவரைக்கும் அண்ணன் திருமா பேசிய பாரதிய ஜனதாவினுடைய எதிர்ப்பு அண்ணனுடைய கொள்கை முழக்கம் என்று நாம் தவறாக கருதி கொண்டிருக்கிறோம். ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு, விஜய் என்ன பர்மிட் பண்ணாரு, அதனால நான் பேசினேன் அப்படின்றாரு. இப்ப அண்ணனை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க வந்து கொள்கையால் பாஜகவை எதிர்க்கவில்லை, விஜய் பர்மிட் பண்றதுனால எதிர்க்கிறீங்க. விஜய் உங்களுடைய பர்மிஷனுக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டாருன்னா நீங்க எதிர்க்க மாட்டீங்க, ஸ்டே போட்டாருன்னா எதிர்க்க மாட்டீங்க. அப்ப விஜய் சொல்றதுதான் விசிகாவினுடைய நிலைப்பாடு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கணுமா? அத அண்ணனுக்கென்று நிலைப்பாடு இல்லை, அண்ணனுக்கென்று கொள்கை இல்லை, காங்கிரஸுக்கென்று கோட்பாடு இல்லை, காங்கிரஸுக்கென்று தத்துவம் இல்லை, காங்கிரஸ் பாஜக எதிர்ப்ப பேசல, அப்படிதானே? மாணிக்கம் தாகூர் வந்து அதுல உடன்படுறாரா? அப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, செக்யூலியர் ஃப்ரண்ட்டுக்கு காங்கிரஸ் தான் முகம்னு சொல்லி எடுத்துறாங்க இந்த கதிர் சொக்காய்கள். ஆனா இங்க என்ன பேசுறாங்கன்னா, விஜய் எங்களை அனுமதிக்கிறார்லன்னு பேசுறாங்க. அப்ப காங்கிரஸையே விஜய் தான் அனுமதிக்கிற நிலைமைக்கு காங்கிரஸ் இருக்குன்னா, காங்கிரஸ் இருந்தால் என்ன, செத்து ஒளிந்தால் என்னன்னு கேட்கிறேன் நான். இதுக்கப்புறம் எதுக்கு காங்கிரஸ் தேவைப்படுதுன்னு கேட்கிறேன் நான். என்ன மாதிரியான ஒரு கேவலமான அரசியல் பாத்தீங்கன்னா, முட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் முட்டி போட்டு கொண்டா முட்டு கொடுப்பது. பாஜக எதிர்ப்பு என்பது நீங்கள் காலங்காலமாக பேசிய ஒரு கோட்பாடு. நான் அண்ணன் திருமாவையே பார்த்து கேட்கிறேன், வெக்கப்படுறேனே உங்களோட இந்த விஷயத்துல. நீங்க அப்படி சொல்லலாமா? தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மதிப்பை நீங்கள் குறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையாவது நீங்கள் உணர்ந்து கொண்டு பேசுங்கள். பாஜக எதிர்ப்பு என்பது உங்களுடைய கொள்கை. அது விஜய் அனுமதித்தாலும் அனுமதிக்கவில்லை என்றாலும் நீங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். நீங்க பேச மாட்டேன்னு சொல்லி ராம்தாஸ் அத்வாலே மாதிரி ஆயிட்டீங்கன்னா அது வேற, ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரி ஆயிட்டீங்கன்னா அது வேற, அது கணக்குல கொல்லப்படாது. ஆனா எங்க அண்ணன் திருமாவா இருக்காரு, எங்க அண்ணன் ராம்தாஸ் அத்வாலேவா இல்ல, எங்க அண்ணன் ராம்விலாஸ் பாஸ்வானா இல்ல. அதுதான் இங்க பிரச்சனை. அதனால நாங்க என்ன நினைக்கிறோம்னா, எங்க அண்ணனாவே இருக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க, விஜய் பர்மிட் பண்ணாதான்ப்பா நான் உனக்கு அண்ணனா இருப்பேன், விஜய் பர்மிட் பண்ணா நான் உனக்கு அண்ணனா இருக்க மாட்டேன்ப்பான்னா. எதிர்க்கிறதே விஜய் எதிர்க்கிறது மாதிரிதான். நான் எதிர்த்தாலே நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் திருமாதான் தாவேகாவினுடைய துணை பொதுச் செயலாளரா? நான் எதிர்த்தாதான் விஜய் எதிர்த்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கென்று ஒரு கட்சி, உங்களுக்கென்று ஒரு சின்னம், உங்களுக்கென்று ஒரு கோட்பாடு, உங்களுக்கென்று ஒரு தத்துவம், அவர்களுக்கென்று ஒரு கட்சி, அவர்களுக்கென்று ஒரு அலுவலகம், அவர்களுக்கென்று ஒரு கொடி, எல்லாம் வேற வேற சார். கூட்டணிக்கு இன்னைக்கு பிறகு நிரந்தரமா ஒட்டி பிறந்த இரட்டை பிறவின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க திமுகவும் உங்களையும். இன்னைக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் கால ஓட்டத்தில் மாறுபடும். விஜய பேச சொல்லுங்க. நீங்க முடிஞ்சா அண்ணன் என்ன அட்வைஸ் பண்ணணும்னா, பாஜக எதிர்ப்பு பேசினாதான் தமிழ்நாட்டுல நிலைக்க முடியும். அதை சொல்லித்தான் நாங்க உங்களோட வந்து சேர்ந்திருக்கோம். அதுக்காகவாவது நீங்க பேசுங்கன்னு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்க. அதுதான் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு நான் பேசினாலே அவர் பேசுன மாதிரி, நான் அப்ப உங்களுக்கு எதுக்கு ஒரு கட்சின்னு கேக்குறேன். கட்சியை கலைச்சிட்டு தாவேகால போய் சேர்ந்துட வேண்டியதானே? மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் பேராவது தங்களை தற்காத்துக் கொள்வாங்கல்ல. அண்ணன் SS பாலாஜி மாதிரி ஆளு ஒரு ஷானவாஸ் மாதிரி ஆளாவது தங்களுடைய வேலையை பார்த்துட்டு போவாங்கல்ல. எதுக்கு உங்களை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க? அப்ப நீங்க எதுக்கு கட்சி நடத்துறீங்கன்ற கேள்வி வருதுல்ல. நீங்க தாவேகாவுடைய ஸ்போக்ஸ் பர்சனா? நான் நினைச்சிட்டு இருக்கேன் அண்ணன் பெரிய லீடர்னு. ஆனா எங்க அண்ணன் ஒரு செய்தி தொடர்பாளராக இருக்கிறாருங்கிறத அவரே ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்டா இன்னைக்கு எனக்கு கொடுக்குறாரு. உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு.
விஜயை காப்பாற்றுவதாக நினைத்துக் கொண்டு கூட்டணி கட்சிகள் தங்களுடைய தரத்தை தாழ்த்திக் கொள்கின்றன என்றுதான் நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் திரும்ப நிறைய கருத்துக்களை சொல்றாரு. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாரு. அது புரிந்துக்கிற பக்குவம் நமக்கு அதாவது கேட்பவர்களுக்கு இல்ல அப்படின்றாரு. ஒரு பக்கம் தாவேக்காவும் திமுகவும் ஒரே கூட்டணியில பயணிக்கணும், ஒரே இடத்துக்கு வரணும். அந்த இடம் என்னன்னா பாஜக எதிர்ப்பு என்கிற இடத்தில் தாவேக்காவும் திமுகவும் இணையணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அத மாணிக்கம் தாக்கூர் ஆமா வரவேற்கத்தக்கதுதான் திருமாவளவன் அவர்களுடைய கருத்து அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் அவருடைய பிறந்த நாளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே அவர்கள் வந்து நேரடியாக கூப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தார். இது நட்பு ரீதியான உறவு, அரசியல் ரீதியான பாகுபாடுகள் அப்படின்றது வேற, நட்பு ரீதியான உறவு அப்படின்றாரு. சிலாகித்து சொல்றாரு. அத நம்ம எப்படி பார்க்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது இத? இல்ல, அதாவது அமித்ஷாவினுடைய வாழ்த்து என்பது வழக்கமான நடைமுறைதான். இன்னைக்கு காலையில கூட உங்க நேர்காணலுக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அக்கா ராஜாத்தி சல்மா அவர்களுடைய முகநூல் பதிவை பார்த்தேன். அவரும் அமித்ஷா தனக்கு அழைத்து வாழ்த்து சொன்னார் என்கிற செய்தியை பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு அரசியல் நாகரிகம். அதை சிலாகித்து சொன்னார், சிலாகிக்காமல் சொன்னார் என்றெல்லாம் பெருமைப்பட தேவையில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் நாகரிகத்தோடு சில கூட்டணி கணக்குகளை முடிச்சு போடக்கூடாது, சில கருத்துக்களை முடிச்சு போடக்கூடாது. பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது என்பது ஒரு அரசியல் நாகரிகம். அதோடு நம்ம அதை கடந்து விடுவோம். ஆனா அண்ணன் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாரு. தாவேக்கா பாஜக எதிர்ப்ப பேசுதாங்கிறத அண்ணன் உறுதிப்படுத்தணும்ல. திமுக பாஜக எதிர்ப்ப பேசுது, பாஜக எதிர்ப்பை கொள்கையாக முன்வைக்குது. ஆனா பாஜக எதிர்ப்பை தாவேக்கா இதுவரை எங்காவது ஒரு இடத்தில் பதிவு செய்ததாக அண்ணன் காட்டினால் ரெண்டு கட்சியும் சேர்ந்து நிற்கட்டும் என்று சொல்லலாம். ஒரு பக்கம் பாஜகவை எதிர்ப்பதையே தன்னுடைய லட்சியமாக கொண்டிருக்கிற கட்சி, இன்னொரு பக்கம் பாஜக எதிர்ப்பை இதுவரை பேசாத ஒரு கட்சி. ரெண்டு கட்சியும் சேர்ந்து நின்று எதிர்க்கணும்னு சொல்றது எந்த அளவில் சரியாக இருக்கும்னு அண்ணன் விளக்கணும்ல. இதுவரைக்கும் பாஜகவினுடைய பெயரை விஜய் சொல்லல. பாஜக யாருன்னாவது சொல்லணும்ல விஜய், எனக்கு நண்பன் அல்லது எதிரி, அப்படித்தானே சொல்லணும் அவரு. இல்ல ஆதரவு சக்தி, ஏதாவது ஒரு குரலை வெளிப்படுத்தணும் இல்லையா? இது வரைக்கும் அவர் விஜய் பாரதிய ஜனதா கட்சி தனக்கு யார் என்பதையே தெளிவுபடுத்தாமல் நகருகிறார். பாஜகவினுடைய பெயரை சொல்வதற்கே அஞ்சி நடுங்குகிறார். பாஜக யாராவது வெளியில சொல்லிட்டா கூட பதட்டம் அடைகிறார்கள். ஒண்ணு வேணாம், அண்ணன் திருமாவுக்கு தெரியாது இல்ல, வன்னியரசு பேசினாரா சட்டப்பேரவையில, பதட்டமாயிட்டாரே பேரவைத் தலைவர். அந்த கருத்தெல்லாம் இங்க பேசாதீங்க, அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கான வேலை இல்லை, இது உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கிறாரு. தன்னுடைய சக கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சக தோழனையே பாஜக குறித்து பேச அனுமதிக்காத ஒரு கட்சி பாஜக எதிர்ப்பை பதிவு செய்யும். அது எதிர்ப்பை பதிவு செய்கிற போது நாமும் சேர்ந்து உடன் நிற்கணும்னு நீங்க போய் நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூட்டணி கணக்கு இருக்குன்னு திமுக என்ன போய் நிக்கணும்? இந்த பிராடு பேர்வழிகளை நம்பி திமுக ஒரு அணியில நின்னா திமுகவுக்கான மரியாதை என்னத்துக்கு வருது? திமுக சண்டமாருதம் செய்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக. திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆக்டோபஸ் கரங்களை அடித்து நொறுக்குகிற வேலையை செய்கிற கட்சி. அந்த கட்சியும் தாவேக்காவும் எப்படி ஒன்னாகும்? முதல்ல திமுகவை பார்த்து தாவேக்காவை பாஜக எதிர்ப்பு குறித்து பேச கற்றுக்கொள்ள சொல்லுங்கள் நீங்கள். அதன் பிறகு ரெண்டு கட்சியும் சேர்ந்து பாஜகவை எதிர்க்கலாங்கிற வகுப்பு அண்ணன் எடுக்கலாம். டிடிவி தினகரன் அவருடைய இன்றைய கருத்து அது ஒரு வகையில பத்திரிகையாளருடைய கேள்விக்கு தான் அந்த பதில் சொல்றாரு. ஆனால் கடந்த காலங்கள்ல அண்ணாவும் ராஜாஜியும் இணைந்து அரசியல் பண்ணியிருக்காங்க. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். இன்னைக்கு திமுகவோடு பயணித்த கூட்டணி கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்றது அது நியாயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்படுறதுல அதுவும் நியாயம்தான். கூட்டணி அரசியல் கூட்டணிகள் எப்படி வேணாலும் எந்த சூழல் வேணாலும் இணையலாம், அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அது பரவலாக விஜயனுடைய ஆட்சி வருகைக்கு பிறகு அப்படியான பேச்சுக்கள் அடிபடுறத பார்க்க முடியுது. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? ரொம்ப லாவகமாக பேசக்கூடியவர் தினகரன், இதுவும் ஒரு லாவகமான பேச்சு. ஆனா என்ன கேக்குறேன்னா, அன்னைக்கு காங்கிரஸ் என்கின்ற பேர் இயக்கம் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட முடியாத ஒரு நிலையில இருந்துச்சு. அது ஒரு பெரிய இயக்கம், மாபெரும் இயக்கம். அன்னைக்கு இருந்த மிட்டாம்பராசுகள், ஜமீன்தார்கள், கோடீஸ்வரர்கள், இவர்கள் எல்லோரும் அன்றைக்கு அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த கட்சி சாமானியர்களால் வீழ்த்தப்பட முடியாத நிலையில் இருந்தது. அப்போ அதற்கு ஒரு அணி தேவைப்படுகிற போது ராஜாஜியும் சேர்த்து கொண்டு அவர்களை வீழ்த்துவதற்கான வியூகத்தை அண்ணா வகுத்தார். அது சாத்தியப்பட்டது, வெற்றியும் பெற்றது. இன்னைக்கு தாவேக்காவை வீழ்த்தவே முடியாது என்கிற நிலையில் தாவேக்கா இருக்கிறதா?
அல்லது அன்றைக்கு இருந்ததை போல பலம் குறைவான நிலையில் திமுக இருக்கிறதா? எது சரி? ரெண்டுமே கிடையாது. காங்கிரஸ் இருந்த நிலையில் இன்றைக்கு தாவேகாவும் இல்லை, அன்றைக்கு திமுக பலம் குறைவாக இருந்த நிலையில் இன்றைக்கு திமுகவும் இல்லை. எனவே இப்போது இந்த அதிமுக திமுக சேர வேண்டும் என்கிற அந்த சூழல் ஒரு களத்திலேயே இல்லாத ஒரு சூழல், யதார்த்தத்துக்கு மாறான சூழல். எடப்பாடி பழனிசாமியே நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிற போது எடப்பாடி பழனிசாமியை சேர்த்து கொண்டு திமுக தன்னுடைய எதிரியை வீழ்த்தணும்னா திமுக அவ்வளவு வீக்காவா போயிடுச்சுன்னு நான் கேட்கிறேன். ஏன் திமுகவால தனித்து தாவேகாவை எதிர்க்க முடியாதா? ஒரு தேர்தல்ல தான் சார் திமுக தோத்துருக்கு, என்னமோ திமுக குறைத்து மதிப்பிடுறீங்க. திமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பல எதிர்ப்புகளை தாண்டிய இயக்கம் தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது மிசாவை பார்த்துருச்சு, வனவாசத்தை பார்த்து விட்டு வந்த கட்சி அந்த கட்சி. ஒரு ராஜீவ்காந்தி படுகொலைக்காக ஒட்டுமொத்த கட்சியும் காவு வாங்கப்பட்ட கட்சி அந்த கட்சி. ஆட்சி அதிகாரத்தினுடைய காலகட்டம் இன்னும் இருக்கிற நிலையிலும் இழந்த கட்சி அந்த கட்சி. இதன் பிறகு வெற்றியே பெற முடியாது என்று ஓரம் கட்டப்பட்ட நிலையில் மீண்டும் எழுந்த கட்சி அந்த கட்சி. அதனால அந்த கட்சிக்கு அவ்வளவு பெரிய வீழ்ச்சி எல்லாம் வந்துடல. அதிமுக துணை கொண்டுதான் திமுக வெற்றி பெற்று தாவேகாவை வீழ்த்த முடியும்னா தாவேகாவை இருந்துட்டு போட்டு திமுக வீழ்த்தவே வேணான்ற அப்படி ஒரு நிலை வந்துருச்சா திமுகவுக்கு? அப்ப இடைத்தேர்தலை எதிர்கொள்ளலாம்ல, ஏன் இடைத்தேர்தலுக்கு தடை வாங்குறாங்க? இன்னைக்கு 5 இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. யாரு வாங்கினது அதை சொல்லுங்க. யார் சார் வாங்கினா? நீங்க சொல்லுங்க சார், யாரு வாங்கினதுன்னு. அதிமுக வாங்கியிருக்காங்கல்ல. அதிமுக வாங்குச்சு, திமுக வாங்குச்சா? திமுக வாங்குச்சா? அப்ப யாரு பயப்படுறாங்க? இப்ப தினகரன் யாருக்கு போய் அட்வைஸ் பண்ணணும்? யாருகிட்ட உட்கார்ந்து பேசணும்? ஏன் திமுகவையும் அதிமுகவையும் சமன் செய்றீங்க? அண்ணன் திருமா தாவேகாவையும் திமுகவையும் சமன் செய்ய பாக்குறாரு. டிடிவி தினகரன் அதிமுகவையும் திமுகவையும் சமன் செய்ய சார். திமுக அதனுடைய வேலையை அது செய்யுது சார். அது இடைத்தேர்தலுக்கெல்லாம் பயப்படல. அண்ணன் ஸ்டாலின் எதுக்காக சொன்னாரு இந்த ஆட்சி கவிழும்னு சொன்னாரு? ஏன் சொன்னாரு? இடைத்தேர்தல்ல வீழ்ச்சிதான் இவங்க படம் பூரா வெளியில வந்துரும்னு சொன்னாரு. இவங்க கதை பூரா நாட்டு மக்களுக்கு அம்பலப்பட்டு போகும்னு சொன்னார். அது ஒரு ஜனநாயக பூர்வமான பேச்சு. அதை கூட இவங்க கொள்ளைப்புற வழியாக இந்த அரச கவிழ்க்க பார்த்துட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்கன்னா விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் இல்ல அங்க செய்தி. இடைத்தேர்தலில் தாவேகாவை வீழ்த்துவதற்கான வியூகத்தை வகுத்து கொண்டிருக்கிறது திமுக என்கிற அறைகூவல் தான் அது. கேஸ் போட்டு தேர்தல் நடத்தாதீங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறது அதிமுக. அந்த அதிமுகவை வச்சுக்கிட்டு திமுக தாவேகாவை வீழ்த்தணும்னா இது காங்கிரஸ் என்கிற பொதி சுமக்கிற இந்த கழுதையை இறக்கி விட்டு புதிதாக அதிமுக என்கிற பொதி சுமக்கிற கழுதையை தூக்கி சுமப்பதற்கு சமமானது. அப்படி ஒரு தேவை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இல்லை. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.